வெல்கம் டு டாப் ஐஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டாப் ஐஸ்ல ரயில்வே குரூப் டிக்காக ஃபோக்கஸ் 2.0 சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அந்த டெஸ்ட் பேட்சுக்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெஸ்ட் 29க்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத பார்க்கணும். சரியா? இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்மளோட டாப் ஐஸ் தென்காசியில பேங்கிங்காக நியூ பேட்சஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டா எஸ்பிஐல பிஓ போஸ்டிங் கிட்டத்தட்ட 1500க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் கால்ஃபர் ஆயிருக்கு. ஸோ அதுக்காக நம்மளோட டாப் ஐஸ் தென்காசியில பேங்கிங்காக நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இந்த தகவலை பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டெஸ்ட் 29க்கான எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அவங்க எடுத்த மார்க் கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க்குக்கான ஆவரேஜ் மார்க் எவ்வளவுன்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்கிற டேட்டா என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் கொடுத்துட்டாங்க. அந்த ஒவ்வொரு மார்க்கும் எவ்வளவு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. சரியா? இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க், இங்க எவ்வளவு மார்க் எவ்வளவு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கான ஆவரேஜ் வேல்யூ என்னன்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப ஆவரேஜுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். Sum of observation divided by number of observation. சராசரி is equal to மொத்தம் பை எண்ணிக்கை. சரியா? ஃபர்ஸ்ட் மொத்தம் எவ்வளவுங்கிறத நம்ம பார்க்கணும். மொத்தம்ங்கிறது எவ்வளவுங்கிற பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 81 மார்க்க 15 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, 35 மார்க்க 4 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, 73 மார்க்க 3 ஸ்டூடெண்ட்ஸும், 56 மார்க்க 16 ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்திருக்காங்க. சரியா? இப்ப பார்த்தோம் அப்படின்னா 81 இன்ட்டு 15 பிளஸ் 35 இன்ட்டு 4 பிளஸ் 73 இன்ட்டு 3 பிளஸ் அதே மாதிரி 56 இன்ட்டு 16 டிவைடட் பை இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஆட் பண்ணி எழுதிருங்க. அப்ப 15 பிளஸ் 4 பிளஸ் 3 பிளஸ் 16 இது எல்லாத்தையுமே நீங்க மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நியூமரேட்டர்ல தொகுதியில என்ன கிடைக்கும் அப்படின்னா 2470 2470 டிவைடட் பை 38. சரியா? அப்ப 2470 38ஆல டிவைட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 65 கிடைக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 65. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு டேட்டா இல்ல பிரிண்ட் ஆகல. சோ அந்த டேட்டா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சோ ஒரு டேபிளர் காலம், அந்த டேபிளர் காலம் மிஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு கொஸ்டின்ல இருந்திருக்கும். சரியா? என்ன அப்படின்னா, ஏஜ் இன் இயர், அதே மாதிரி நம்பர் ஆஃப் பேஷண்ட். ஒன்னு 2 3 4 5 6 7. சரியா? அப்ப இங்க 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70, 70 to 80, 80 to 90. அதுக்கப்புறம் இங்க 36, 36, 36,
29 36 29 35 22 18 38 26 இந்த டேட்டா உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கு. சரியா? சோ இதுக்கான உங்களுக்கு வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த மோடு, முகடு என்னன்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்ட தரவுகளின் முகடு என்னன்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. சரியா? அப்ப மோடு என்னங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். சரியா? மோடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னங்கிறத நம்ம பார்ப்போமா? மோடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? மோடு இஸ் ஈக்குவல் டு L plus F1 minus F0 divided by 2F1 F0 F2 into H. இதான் என்ன அப்படின்னா முகடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரியா? இதுல F1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா Fங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. கீழே இருக்கக்கூடியது எல்லாமே ஃப்ரீக்வன்சி. இதை என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 20 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் எவ்வளவு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா 36 பேஷண்ட் இருக்காங்க. 30 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள 29 பேஷண்ட், 40 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள 35 பேஷண்ட் இருக்காங்க. இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல பார்க்க போறது ஃபர்ஸ்ட் F1ங்கிறது என்ன அப்படின்னா இதுல எங்க ஃப்ரீக்வன்சி வேல்யூ அதிகமா இருக்கு அப்படின்னா இங்க அதிகமா இருக்கு. அப்ப F1ங்கிறது எவ்வளவு அப்படின்னா 38. F1ங்கிறது எவ்வளவு அப்படின்னா 38. அப்ப F1 அப்படின்னா 38. அப்ப F0ங்கிறது என்ன? அதுக்கு முந்தின வேல்யூ. F0ங்கிறது அதுக்கு முந்தின வேல்யூ 18. அதே மாதிரி F2ங்கிறது அதுக்கு அடுத்த வேல்யூ 26. F2ங்கிறது அதுக்கு அடுத்த வேல்யூ 26. இதுல எல்லுங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சரியா? இதுல எல்லுங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 38ங்கிறது எங்க இருக்கு? 38ங்கிறது எங்க இருக்குன்னா இந்த ரெண்டு ரேஞ்சில இருக்கு. அதுல எல்லுங்கிறது என்ன அப்படின்னா அந்த ரேஞ்சில லோயஸ்ட் வேல்யூ. அப்ப எல்லோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 70. எல்லோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 70. எல்லோட வேல்யூ 70. ஹச்சுங்கிறது அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். 70க்கு 80க்கு இடையில எவ்வளவு டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 10. சரியா? அது ஹச்சோட வேல்யூ 20க்கு 30, 30க்கு 40, 40க்கு 50 இந்த மாதிரி கொடுத்திருக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 10. எல்லுங்கிறது இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய லோயஸ்ட் வேல்யூ தான் எவ்வளவு அப்படின்னா 70. சரியா? இப்ப கொஸ்டின்ல இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம எதாவது சால்வ் பண்ணி எழுதணும் அப்படின்னா L ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 70 பவர்ல F1 மைனஸ் F0. அப்ப 38 மைனஸ் 18. 2F1 2 இன்ட்டு 38 எவ்வளவு அப்படின்னா 76. 2F1 மைனஸ் F0 ஓட வேல்யூ எவ்வளவுனா 18 மைனஸ் F2 ஓட வேல்யூ எவ்வளவுனா 26. L பிளஸ் அப்ப இங்க 70 பிளஸ் இன்ட்டு எவ்வளவு அப்படின்னா ஹச்சோட வேல்யூ 10. ஹச்சோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10. இங்க இதை நம்ம சால்வ் பண்ணி எழுதணும் அப்படின்னா சரி இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா 70 பிளஸ் 38ல இருந்து 18 கழிச்சோம் அப்படின்னா 20 டிவைடட் பை 76ல இருந்து 34 44 கழிச்சோம் அப்படின்னா 76ல இருந்து 44 கழிச்சோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 76ல இருந்து 44 கழிக்கணும் இன்ட்டு 10. அப்ப அதுக்கப்புறம் இங்க 70 பிளஸ் 20 டிவைடட் பை 32 இன்ட்டு 10. என்னாங்க 32 ஐநாங்க 20 4 2 8 I2 10. அப்ப 25 பை 4 கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா 6.25. அப்ப ஃபைனல் ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 76.25. ஓகேவா? ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 76.25. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு மாதத்தில்
25 மாணவர்கள் படித்த புத்தகங்களின் எண்ணிக்கை பின்வருமாறுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கு முகடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப முகடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முகடு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க உட்கார்ந்துக்கிட்டு 2ஆம் நம்பர் ஒரு தடவை வந்திருக்கு, 4ஆம் நம்பர் 2 தடவை வந்திருக்கு, 5ஆம் நம்பர் 3 தடவை வந்திருக்குன்னா உட்காந்து நீங்க இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷனை பாருங்க. இந்த 4 ஆப்ஷனை வச்சு நீங்க சம்ம சால்வ் பண்ணுங்க. சரியா? 11ஆம் நம்பர் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னா 2 தடவை வந்திருக்கு. 11ஆம் நம்பர் 2 தடவை வந்திருக்கு. அதே மாதிரி 13ஆம் நம்பர் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னா 3 தடவை வந்திருக்கு. 13ஆம் நம்பர் 3 தடவை வந்திருக்கு. அதே மாதிரி 7ஆம் நம்பர் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னா 7ஆம் நம்பர் 4 தடவை வந்திருக்கு. 7ஆம் நம்பர் 4 தடவை வந்திருக்கு. அதே மாதிரி 5ஆம் நம்பர் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னா 5ஆம் நம்பரும் 3 தடவை வந்திருக்கு. அப்ப கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல எந்த நம்பர் அதிகமா வந்திருக்கு? 7ஆம் நம்பர் தான் அதிகமா வந்திருக்கு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 7 தான் ஆன்சர். கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல எந்த நம்பர் அதிகமா வந்திருக்கோ அதுதான் ஆன்சர். அப்ப வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 7 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற டேட்டாக்கு மீடியன் எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? கொடுத்திருக்கிற டேட்டாக்கு மீடியன் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சரியா, இடைநிலை கண்டுபிடிக்கிறதுக்கு இடைநிலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா L plus n/2 minus CF coefficient divided by F into H. ஓகேவா? இதுல ஆல்ரெடி தெரியும். நமக்கு இங்க எதை பார்க்க போறோம் அப்படின்னா கொடுத்திருக்கிறதுல எங்க மிடில்ல வேல்யூ வருதோ அதுதான் நமக்கு இங்க நம்ம பார்க்கணும். அப்ப மிடில்ல வரக்கூடியது 50 to 60ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 15 பேர் இருக்காங்க. 50 to 60ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 15 பேர் இருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் வேற என்ன பண்ண போறோம் அப்படின்னா CF ஓட வேல்யூ பார்க்கணும். இது எவ்வளவு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. இதுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றையும் நம்ம இங்க கூட்டிக்கிட்டே போகணும். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த 11 18 கூட்டணும் அப்படின்னா 29. இந்த 29 28 கூட்டணும் அப்படின்னா 57. 57 15 கூட்டணும்னா 72. 72 22 கூட்டினா 94. 94 31 கூட்டினா 125. 125 13 கூட்டினா 138. ஓகேவா? அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு அப்படின்னா 138. அப்ப என்னோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 138. அப்ப என்னங்கிறது இது எல்லாத்தையுமே ஒரு நம்பரா கூட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா வேல்யூ எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 138 கிடைக்கும். சரியா? இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 138 என்னோட வேல்யூ. இதே CF அதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இந்த மிடில் வேல்யூக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ தான் என்ன அப்படின்னா CFக்கு பதில் எழுதணும் அப்படின்னா அந்த நடுவுல இருக்கக்கூடிய மிடில் வேல்யூக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதுதான் என்ன அப்படின்னா CF. அதே மாதிரி F அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க Fங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. அப்ப எவ்வளவு பேர் அப்படின்னா 15 பேர். எவ்வளவு பேர் அப்படின்னா 15 பேரு. Hங்கிறது என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ். அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 10. Lங்கிறது என்ன அப்படின்னா அதுல லோயஸ்ட் வேல்யூ. Lங்கிறது இந்த கொடுத்திருக்கிற ரீஜியன்ல லோயஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 50. அப்ப Lோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 50. அப்ப இங்க சால்வ் பண்ணோம் அப்படின்னா Lக்கு பதிலா 50ன்னு எழுதிக்கோங்க. +50 n/2 எவ்வளவு அப்படின்னா 69 மைனஸ் CF எவ்வளவு அப்படின்னா 57 டிவைடட் பை F ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 15 இன்ட்டு H ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10. அப்ப 50 + 69 மைனஸ் 57 எவ்வளவு அப்படின்னா 12 டிவைடட் பை 15 இன்ட்டு 10. 2 10 3 15 1 3 3 4 3 12. 4 2 மல்டிப்ளை பண்ணா 8. 8 கூட 50 கூட்டணும் அப்படின்னா 58. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 58 ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பின்வரும் தரவுகளின்
கூட்டு சராசரி 35 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. சரியா? கொஸ்டின்ல கூட்டு சராசரி எவ்வளவுங்கிறதே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம்? எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்களா? இதுல உங்களுக்கு கிளாஸஸ் கொடுத்துட்டு 10 to 20, 20 to 30, 30 to 40 கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய மிடில் வேல்யூ எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய மிடில் வேல்யூ சரியா எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. அதையும் அந்த ஃப்ரீக்வன்சியை என்ன பண்ணுங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. சரி, அதையும் ஃப்ரீக்வன்சியையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. அப்ப 15 × 42 பிளஸ் 25 × 26 பிளஸ் 35 × 45 பிளஸ் 45 × 46 பிளஸ் 55 × x divided by 42 plus 26 plus 45 plus 46 plus x. ஓகேவா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா சரி, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4925 plus 55x divided by 159 plus x equal to எவ்வளவு அப்படின்னா 35. ஓகேவா? ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 35. இப்ப நீங்க இந்த 35ஐயும் 159 பிளஸ் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 4925 பிளஸ் 55x ஈக்குவல் டு 35 × 159 பிளஸ் எக்ஸ். ஓகேவா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4925 பிளஸ் 55x ஈக்குவல் டு 35 × 159 பிளஸ் 35x. சரி, அது ரெண்டையும் இடம் மாத்தி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 55ல இருந்து 35 கழிச்சோம் அப்படின்னா 20x. அப்ப 5565. 35ஐயும் 159ஐயும் மல்டிப்ளை பண்ணா 5565 4925. சரி, இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா 640. அப்ப 20x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 640. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 640 டிவைடட் பை 20. 0க்கு 0 1 2 32 2 64. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 32. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்லயும் அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. என்ன இங்க எக்ஸ்ட்ராவா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க. சரியா? இப்ப நம்ம இதுல பார்த்தோம் அப்படின்னா சேம் மிடில் வேல்யூ என்னங்கிறத பார்க்கணும். 0க்கு 20க்கு இடையில 10, 20க்கும் 40க்கும் இடையில 30, 40க்கும் 60க்கும் இடையில 50, 60க்கும் 80க்கும் இடையில 70, 80க்கும் 100க்கும் இடையில 90. இது டோட்டல் வேல்யூ. இருக்கிற எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு டோட்டல் வேல்யூ கிடைக்கும். அப்போ 6 பிளஸ் 9 பிளஸ் 19 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 5 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 59. அப்போ 25 19 6 25 25 5 30. அப்போ 30 பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் எவ்வளவு அப்படின்னா 59. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 29. இதை என்னன்னு எடுத்துக்கோங்க, ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 29. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 10 பிளஸ் 10 × 6 பிளஸ் 30 × 19 பிளஸ் 50 × x பிளஸ் 70 × 5 பிளஸ் 90 × y. ஓகேவா? 90 × y. இதோட டோட்டல் வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதோட டோட்டல் வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2950. சரியா? இதோட டோட்டல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2950. இது எப்படி கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் எவ்வளவுங்கிறது கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க. சராசரிங்கிறது 50. சராசரிங்கிறது மொத்தம் பை எண்ணிக்கை. மொத்தம் பை எண்ணிக்கை தான் எவ்வளவு அப்படின்னா சராசரி.
இந்த இடத்துல சராசரி 50 கொடுத்துட்டாங்க, எண்ணிக்கை எவ்வளவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 59 கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்தம் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? 50 59 மல்டிப்ளை பண்ணா 2950 கிடைச்சது. சரியா? இதுக்கப்புறம் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 60 பிளஸ் 570 பிளஸ் 50x பிளஸ் 350 பிளஸ் 90y ஈக்குவல் டு 2950. ஓகேவா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா 50x பிளஸ் 90y. அப்ப எக்ஸையும் ஒய்யையும் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும், கழிச்சு எழுதணும் அப்படின்னா 1970 கிடைக்கும். சரியா? 1970 கிடைக்கும். 0 ஃபுல்லா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5x பிளஸ் 9y ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 197. இது எத்தனாவது ஈக்குவேஷன்னா? இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்ப என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்க சால்வ் பண்ணி எழுதுங்க. அப்போ சால்வ் பண்ணி எழுதணும் அப்படின்னா 5x பிளஸ் 9y ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 197. இங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னா x பிளஸ் ஒய்யோட வேல்யூ 29 கொடுத்தாங்க. அப்போ இதை என்ன பண்ணணும்? 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். 5ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 5x பிளஸ் 5y ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 5x பிளஸ் 5y ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 145. அப்ப வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 145. அப்போ 9y இருந்து 5y கழிச்சோம் அப்படின்னா 4y. 4y இங்க நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க 2, இங்க 5. அப்போ 4y ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 52. அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 13. அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 13. இதுல இருந்து என்ன பண்ணணும்? எக்ஸோட வேல்யூ எவ்வளவு பார்க்கணும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 29. அப்ப எக்ஸ் பிளஸ் 13 ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 29. எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 16. எக்ஸோட வேல்யூ 16, ஒய்யோட வேல்யூ 13. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 7x பிளஸ் 6y வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 7x பிளஸ் 6y இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ப 7 இன்ட்டு 16 பிளஸ் 6 இன்ட்டு 13. 6 42, 112 பிளஸ் 78 வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 190. கூட்டி எழுதணும்னா ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 190. அப்ப இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 190. சரியா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கொடுத்திருக்கிற டேட்டாக்கு மீடியன் இடைநிலை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், எல்லாத்தையுமே அசெண்டிங் ஆர்டர்ல ஏறு வரிசையில முதல்ல எழுதுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 11, அதுக்கு அடுத்து எந்த நம்பர் வரும் அப்படின்னா 32, அதுக்கப்புறம் 45, 53, 56, 53, 56, 79, 81, 87, 94, 87, 94, 98, 98, 99. ஓகேவா? அப்ப இதுல நடுவுல என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னா 2, 4, 6, 8, 10, 11 நம்பர் இருக்கு. 11 நம்பர்ல இங்கிட்ட 5 நம்பர், இங்கிட்ட 5 நம்பர் கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வரும்னு பாருங்க. சரி, இங்கிட்ட ஒரு 5 நம்பர், இங்கிட்ட ஒரு 5 நம்பர் போச்சு அப்படின்னா நடுவுல 79 மட்டும் வரும். ஆன்சர் என்ன அப்படின்னா 79. சரியா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட தரவின் கூட்டு சராசரி மற்றும் முகடு முறையே 51.5 மற்றும் 61.7 கொடுத்தாங்க. அதுல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இடைநிலை அளவு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? கொஸ்டின்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா மீன் கூட்டு சராசரி எவ்வளவு அப்படின்னா 51.5. அதே மாதிரி மோடு முகடு எவ்வளவு அப்படின்னா 61.7. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது மீடியன் இடைநிலை அளவு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மோடு ஈக்குவல் டு
3 மீடியன் மைனஸ் 2 மீன். சரி, அதுல அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா மோடோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 61.7. 3 இன்ட்டு மீடியன் தெரியாது, 2 இன்ட்டு 51.5. சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 61.7 3 மீடியன் மைனஸ் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா 0, 4 2 2 2 1 3, I 2 10, அப்ப 103. இந்த 103ஐயும் 61.7ஐயும் ஆட் பண்ணி எழுதணும் அப்படின்னா, சரியா, 103ஐயும் 61.7ஐயும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா 164.7ன்னு வரும். சரியா, 164.7. அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா 54.9. சரியா, அப்போ மீடியன் எவ்வளவு அப்படின்னா 54.9. சரியா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற டேட்டாவோட மோடு வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னா, கொடுத்திருக்கிற டேட்டாவோட மோடு வேல்யூ மீடியனை விட மீன் விட 12.6 அதிகமா இருக்கு. அப்போ மோடுக்கும் மீடியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, இங்க கொடுத்திருக்கிறது என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா மோடுக்கும், சரியா, மோடுக்கும் மீனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 12.6. சரியா, இப்ப கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப மோடுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இப்ப என்ன பண்ணுங்க, மோடுல இருந்து மீனை மைனஸ் பண்ணி எழுதுங்க. மோடுல இருந்து மீனை மைனஸ் பண்ணி எழுதணும். அப்ப மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இது மோடோட ஃபார்முலா. இதுல இருந்து என்ன பண்றோம், மீனோட வேல்யூவை மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்குது, 12.6 கிடைக்குது. மைனஸ் பண்ணா 12.6 கிடைக்குது. சரி, இப்போ இதுல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இதுல இருந்து கழிக்க போறோம். எந்த மாதிரி கழிக்க போறோம் அப்படின்னா, இப்ப இங்க -2 இருக்கு, இங்க -1 இருக்கு. அப்போ 3 மீடியன் minus 3 mean equal to 12.6. அப்ப 3 காமனா வெளியே எடுத்தோம் அப்படின்னா மீடியன் மைனஸ் மீன் ஈக்குவல் டு 12.6. அப்போ அதுல இருந்து மீடியன் மைனஸ் மீன் ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 4.2. இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4.2. நெக்ஸ்ட் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா முகடுக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. முகடுக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா முகடோட ஃபார்முலால இருந்து மீடியனை கழிக்க போறீங்க. முகடோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 3 இன்டு மீடியன் மைனஸ் 2 மீன். இதுல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா மீடியனை கழிக்க போறோம். இடைநிலையை கழிச்சோம் அப்படின்னா 3ல இருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 2. அப்ப 2 மீடியன் மைனஸ் 2 மீன். சரியா, அப்ப 2 காமனா வெளியே எடுத்தோம் அப்படின்னா 2 இன்ட்டு மீடியன் மைனஸ் மீன். சரியா, மீடியன் மைனஸ் மீன். மீடியன் மைனஸ் மீனோட வேல்யூ எவ்வளவு 4.2 பார்த்தோமா. அப்ப 2 இன்ட்டு 4.2 இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 8.4. சரி, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 8.4. சரியா, கொஸ்டின்ல அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square
பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த கொடுத்திருக்கிற டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா இது x y, அப்ப இது x1 y1 x2 y2. அப்ப x2 க்கு பதிலா -3 x1 க்கு பதிலா 0 the whole square பிளஸ் அதே மாதிரி y2 க்கு பதிலா 0 y1 க்கு பதிலா 3 the whole square. அப்ப இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பிளஸ் இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர். ஓகேவா? அப்ப நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா 3 ஸ்கொயரோட வேல்யூ 9. அப்போ 9 பிளஸ் 9 எவ்வளவு அப்படின்னா 18. அப்ப ரூட் 18 கிடைக்கும். சரியா? ரூட் 18ங்கும் போது இதை எப்படி எழுதிக்கலாம்? 9 × 2 எழுதிக்கலாம். 9 × 2 எழுதிக்கலாம். ரூட் 9ஓட வேல்யூ 3. அப்ப 3 ரூட் 2. ஆன்சர் 3 ரூட் 2. இங்க ரூட் 2 தான் வரும், அது மாறி இருக்கு. சோ பாத்துக்கோங்க. சரியா? அடுத்த क्वेश्चन பார்ப்போம். 4x plus 6y equal to 12 என்ற சமன்பாட்டால் குறிக்கப்படும் நேர்கோட்டின் சாய்வை காண்க. சரியா? இதுல நேர்கோட்டோட சாய்வு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஃபைண்ட் த டிட்டர்மைன் த ஸ்லோப். ஸ்லோப் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா y equal to mx plus c. y equal to எவ்வளவு அப்படின்னா mx plus c. இப்ப என்ன பண்ணுங்க, இந்த டேர்ம் எல்லாத்தையுமே in terms of y equal to எழுதணும். அப்ப 4x plus 6y is equal to 12 இருக்கா? அப்ப 6y is equal to 12 minus 4x. அப்ப y ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 12/6 minus 4/6x. 12 2ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்குமா? 12 சாரி கரெக்ட் தான், 2 கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க e2 4 3 6. y is equal to mx plus c ன்னு பார்த்தோமா, அந்த டேர்ம் படி வந்துருச்சு. இங்க mx இருக்கா, அதுல x க்கு முன்னாடி m இருக்கா, அதான் என்ன அப்படின்னா ஸ்லோப். அப்ப இங்க xங்கிற டேர்முக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு அப்படின்னா -2/3 இருக்கு. வெறும் 2/3 கிடையாது, -2/3 இருக்கு. அப்ப ஸ்லோப் எவ்வளவு அப்படின்னா -2/3. சரியா? நெக்ஸ்ட் y is equal to 4x minus 5 என்ற கோட்டிற்கு நேர்கோட்டு என்ற கோட்டிற்கு செங்குத்தாக இருக்கும் கோட்டின் சாய்வை காண்க. சரியா? அப்ப y is equal to 4xங்கிற கோட்டுக்கு செங்குத்தா இருக்கக்கூடிய கோட்டோட சாய்வு. சரியா? அதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப m ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. m1 into m2 இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா -1. m1 into m2 ஓட வேல்யூ -1. இங்க m ஓட வேல்யூ m1 ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4. m1 ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4 equal to -1. அப்ப m2 is equal to -1/4. அப்ப வேல்யூ எவ்வளவு அப்படின்னா -1/4. சரி, அடுத்த क्वेश्चन பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செங்கோண வடிவ நிலத்தின் மூலை புள்ளிகள் P 0,0 Q 16,0 R 0,12 எனில் அதன் சுற்றுவட்டத்தின் மையப்புள்ளியை காண்க. சரி, அதோட சுற்றுவட்டத்தோட மையப்புள்ளி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செங்கோண முக்கோண வடிவத்துல இந்த நிலம் இருக்கு. அந்த நிலத்தோட பாயிண்ட்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 0,0 சொல்லுவோமா? இந்த பாயிண்ட் இது P வேல்யூ அப்படின்னா 0,0 இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. Q ஓட வேல்யூ எக்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப எக்ஸ் ஓட வேல்யூ 16. அப்ப 16,0. நெக்ஸ்ட் என்னன்னா ஆரோட வேல்யூ 0,12. அப்ப எக்ஸோட வேல்யூ 0 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 12. அப்ப இங்க 0,12. இங்க ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 0,12. இப்போ இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு செங்கோண முக்கோண ஃபார்மேட்ல இருக்கா, இது என்னவா இருக்கு? கர்ணமா இருக்கு. அப்போ அதோட சுற்றுவட்டத்தோட மையப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, அந்த கர்ணத்தோட
ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்டையும் வச்சு சால்வ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ மையப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. இங்க x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா இங்க 0, இங்க 16. அப்போ 0 plus 16 divided by 2. அதே மாதிரி y ஓட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இங்க 12, 0. அப்போ 12 plus 0 divided by 2. 0 கூட 16 கூட்டினா 0, 16 2ஆல டிவைட் பண்ணா 8, 12 2ஆல டிவைட் பண்ணா 6. ஃபைனல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 8,6. சரி, அடுத்த கொஸ்டின். 0.-4 என்ற புள்ளி வழியாக செல்வதும் -3ஐ சாய்வாக கொண்டதுமான நேர்கோட்டின் சமன்பாடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? 0.-4ங்கிற புள்ளி வழியா அந்த ஒரு கோடு போகணும். அட் த சேம் டைம் எப்படி இருக்கணும் அப்படின்னா 3ஆம் நம்பரை சாய்வா வச்சிருக்கணும். அப்ப இருக்கக்கூடிய இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா y is equal to mx plus c. இதுல m-க்கு பதிலா எதை சப்ஸ்டிட் பண்ணணும்? 3ஆம் நம்பரை சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க -4க்கு பதிலா c-க்கு பதிலா -4. அப்போ y is equal to 3x minus 4. அப்போ y ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3x minus 4. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முக்கோணம் ஏபிசியின் 3 புள்ளிகள் a of x, 5, b of 3, -4, c of 6, y ஆகும். இம்முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் 3.5, 4.5 எனில் x plus 3, y minus 4 ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா நடுக்கோட்டு மையம் எவ்வளவுங்கிறது கொடுத்துட்டாங்க. நடுக்கோட்டு மையம் கொடுத்தாங்க. அப்ப நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா x1 plus x2 plus x3 divided by 3, y1 plus y2 plus y3 divided by 3. இதோட வேல்யூ தான் என்னன்னு கொடுத்தாங்க அப்படின்னா 3.5, 4.5. 3.5, 4.5. அப்போ இங்க x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா x1 ஓட வேல்யூ கொடுக்கல, அதை x-னு வச்சுக்கோங்க. x2 ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 3 கொடுத்திருக்காங்க. x3 ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா -6 டிவைடட் பை 3. இதோட வேல்யூ தான் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3.5ன்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்க y ஓட வேல்யூ 5, y1 ஓட வேல்யூ 5, y2 ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா -4, y2 ஓட வேல்யூ -4, y3 ஓட வேல்யூ தெரியாது y டிவைடட் பை 3. இதோட வேல்யூ தான் எவ்வளவு அப்படின்னா 4.5. இதோட வேல்யூ தான் 4.5. சரியா? இதை நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா x minus 3 divided by 3 equal to 3.5. அதே மாதிரி அங்க நம்ம கழிச்சோம் அப்படின்னா 5ல இருந்து 4 கழிச்சோம் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். 5ல இருந்து 4 கழிச்சோம் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். அப்போ 1 plus y divided by 3 is equal to 4.5. அப்ப இந்த 3 கொண்டு போய் அங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா x minus 3 is equal to 10.5. 1 plus y is equal to 13.5. அப்போ x ஓட வேல்யூ 13.5, y ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 12.5. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது x plus 3 y minus 4. சரியா? கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது x plus 3 y minus 4. அப்ப இங்க 13.5 plus 3, இங்க 12.5 minus 4. ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 16.5, இங்க 8.5. அப்ப ஃபைனல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 16.5, 8.5. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா
முக்கோணத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இந்த கொஸ்டின்ல முக்கோணத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்ப இது x1 y1 x2 y2 x3 y3. இந்த முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா a is equal to 1/2 into x1 into y2 minus y3 x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2. சரியா, இதை கொண்டு போய் அப்படியே இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா இங்க x1க்கு பதிலா 6 half into 6 into y2 minus y3 அப்ப 0 minus 8 plus x2 ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4 y3 minus y1 8ல இருந்து 0 கழிங்க பிளஸ் அதே மாதிரி x3 ஓட வேல்யூ எவ்வளவுனா 16 y1 minus y2 0 minus 0. இப்போ இங்க சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/2 into 6 0ல இருந்து 8 கழிச்சோம் அப்படின்னா -8 6 8 மல்டிப்ளை பண்ணா -48 4 8 மல்டிப்ளை பண்ணா 32 அங்க 0 தான் 48ல இருந்து 32 கழிச்சோம் அப்படின்னா 16 கிடைக்கும் -16 கேன்சல் பண்ணி எழுதணும்னா 1/2 இன்ட்டு இதுல இருந்து வெளியே வரும்போது முழு நம்பரா கிடைக்கும் 2 நான் 8 2 16 சரியா மாத்தி எழுதிட்டேன் முதல்லயே கேன்சல் பண்ணி எழுதிட்டேன் இங்க 16 தான் 8 2 16 ஆன்சர் 8 ஸ்கொயர் யூனிட்ஸ். சரியா, அடுத்த கொஸ்டின் ஒரு வட்டத்தின் விட்டம் AB அதோட மையம் 2, -3 கொஸ்டின்ல கேட்டிருக்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா B யோட வேல்யூ 1,4 கொடுத்துட்டாங்க A யோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்பாங்க. சரியா, ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா அந்த சர்க்கிளோட விட்டம் எவ்வளவு கொடுத்துட்டாங்க அதோட சென்டர் பாயிண்ட் எவ்வளவு அப்படின்னா 2, -3 அதுல B யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1,4 B யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 1,4 A யோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்பாங்க. சரியா, இப்போ இதுக்கு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா x1 plus x2 divided by 2 equal to எவ்வளவு அப்படின்னா 2 y1 plus y2 divided by 2 equal to எவ்வளவு அப்படின்னா -3. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு x ஓட வேல்யூ தெரியாது. சரி, இங்க உங்களுக்கு x ஓட வேல்யூ தெரியாது அப்போ x2 ஓட வேல்யூ தெரியும். அப்ப x plus 1 divided by 2 equal to எவ்வளவு அப்படின்னா 2. அப்ப இங்க 4 plus y2 divided by 2 is equal to -3. அப்ப இங்க x plus 1 is equal to 4. அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3. சரி, அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3. அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா 4 plus y2 இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா -6. அப்ப y2 ஓட வேல்யூ -10. அப்ப இதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3, -10. அப்போ ஏங்கிற பாயிண்டோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3, -10. சரியா, கொஸ்டின்ல ABC இந்த மாதிரி 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த 3 பாயிண்டோட நடுக்கோட்டு மையம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் 2 பாயிண்ட் கொடுத்தாலும் சரி 3 பாயிண்ட் கொடுத்தாலும் சரி நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா x1 plus x2 plus x3 divided by 3 y1 plus y2 plus y3 divided by 3. சரியா, இங்க x1 x2 x3 -5 plus 4 minus 4 divided by 3. சரியா, அதே மாதிரி y1 7 minus 5 plus 5 divided by 3 -4 plus 4 கேன்சல் ஆயிரும். அப்ப ஃபைனல் வேல்யூ -5/3. இதுக்கு இது கேன்சல் ஆயிரும். ஃபைனல் வேல்யூ 7/3. அப்ப -5/3, 7/3.
சரியா? அடுத்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் பார்க்க போறது எல்லாமே ப்ராபபிலிட்டி தான், நிகழ்தகவு. ஒரு சீட்டு கட்டுல இருந்து எத்தனை சீட் எடுக்காங்கன்னா ஒரு சீட் எடுக்காங்க. அப்ப என்ன எஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 52 சீட்ல இருந்து ஒரு சீட் எடுக்காங்க. அப்ப வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 52. ஓகேவா? அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு சீட் எடுக்கும் போது அந்த ஒரு சீட்டு டயமண்ட் சீட்டா இருக்கு. அந்த ஒரு சீட் எத்தனை சீட்டா இருக்குன்னா டயமண்ட் சீட்டா இருக்கு. டயமண்ட்ல எத்தனை சீட் இருக்குன்னா 13 சீட் இருக்கு. அப்ப அந்த 13 சீட்ல இருந்து ஒரு சீட் எடுக்கிறாங்க. அப்போ P of E is equal to N of E by N of S. N of E by N of S. அப்ப N of E ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 13. N of S ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 52. அப்போ ஒரு 13 13 4 13 52. ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 1/4. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 1/4. சரி, அடுத்த கொஸ்டின். 3 நாணயங்களை சுன்றாங்க. 3 காயினை டாஸ் பண்ணும்போது N of S ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா, ஒரு காயினுக்கு 2 பக்கம் மொத்தம் 3 காயினை டாஸ் பண்றாங்க. அப்ப N of S ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 8. அதுல என்ன விழணும் அப்படின்னா ஒரே ஒரு பூ மட்டும் விழுந்தா போதும். அப்ப N of E ஓட வேல்யூ என்ன அப்படின்னா ஒரே ஒரு பூ விழுந்தா போதும். அப்ப எப்படிலாம் வாய்ப்பு இருக்குன்னா 2 ஹெட்டு ஒரு டெய்லு, ஹெட்டு டெய்லு ஹெட்டு, டெய்லு ஹெட்டு ஹெட்டு, இந்த மாதிரி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தம் 3 சான்ஸ். அப்ப வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3/8. அதே மாதிரி அடுத்து என்ன பண்றாங்கன்னா 3 டைஸ் 3 பகடைய ஒரே சமயத்துல உருட்டி விடுறாங்க. அப்ப 3 பகடையை உருட்டுறாங்க அப்படின்னா N of S ஒரு பகடைக்கு 6 பக்கம், மொத்தம் 3 பகடை 6 கியூப் எவ்வளவு அப்படின்னா 216. சரியா? 3 பகடையிலையும் ஒரே எண் இருக்கணும். அப்ப சாதாரணமான நிகழ்ச்சி என்னவா இருக்குன்னா 3 பகடையிலையும் ஒரே நம்பரா இருக்கணும். அந்த ஒரே நம்பர் ஆட் நம்பர், ஒற்றைப்படை என்ன இருக்கணும். அப்ப 1,1,1, 3,3,3, 5,5,5, மொத்தம் இந்த மாதிரி 3 சான்ஸ் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அப்ப நிகழ்தகவு பார்த்தோம் அப்படின்னா, நிகழ்தகவு P of E பார்த்தோம் அப்படின்னா N of E by N of S. N of E ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3. 3/216. ஒரு 3 3, 7 3 21, 23 6, 1/72. சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 1வது நம்பர்ல இருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ல இருந்து என்ன பண்ண போறோம், ஒரு நம்பரை எடுக்கிறோம். அந்த ஒரு நம்பர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு இயல் எண்ணோட, சரியா, ஒரு இயல் எண்ணோட வர்க்கமா இருக்க போகுது. அப்போ இயல் எண்ணோட ஸ்கொயர் நம்பரா இருக்கணும். ஸ்கொயர் நம்பர்லாம் எது? 1 4 9 இந்த மாதிரி இருக்கா? அப்போ எத்தனை நம்பர் வரைக்கும் எடுக்கிறோம்னா 50 நம்பர் வரைக்கும் எடுக்கிறோம். அப்ப 50க்கு முன்னாடி என்ன ஸ்கொயர் வரும்? 49 வரும். 49ங்கிறது என்ன? அது 7 ஸ்கொயர். அப்ப மொத்தத்திலேயே ஸ்கொயர் நம்பர் எத்தனை இருக்கு? 7 நம்பர் தான் இருக்கு. அப்போ வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 7/50. அப்ப என்ன நம்பர்லாம் இருக்கும்? 1 4 9 16 25 36. இந்த 7 நம்பரை தான் நம்மளால எடுக்க முடியும். மொத்த நிகழ்ச்சி எவ்வளவு அப்படின்னா 50 நம்பர். எத்தனை நமக்கு சாதகமானதுன்னா 7. ஒரு வாளில 6 ரெட் கலர் பால், 4 எல்லோ கலர் பால், 7 ஒயிட் கலர் பால் இருக்கு. இந்த மொத்த பந்துல இருந்து என்ன பந்து எடுக்க போறோம் அப்படின்னா ஒரே ஒரு பந்தை தான் எடுக்க போறோம். சரியா? இதுல இருந்து எத்தனை பால் எடுக்க போறோம்? ஏன்னா ஒரே ஒரு பந்தை தான் எடுக்க போறோம். A ball is taken out. அப்ப N of S மொத்த பந்துல இருந்து ஒரே ஒரு பந்து எடுக்க போறோம். 6 4 10, 10 7 17. 17 பந்துல இருந்து ஒரு பந்தை எடுக்க போறோம். அப்ப N of S ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 17. அந்த ஒரு பந்து என்ன கலர்ல இருக்கணும் அப்படின்னா மஞ்சள் கலர்ல இருக்கணும், எல்லோ கலர்ல இருக்கும். அந்த ஒரு பந்தும் என்ன கலர்ல இருக்கணும் அப்படின்னா எல்லோ கலர்ல இருக்கணும். அப்போ மஞ்சள் கலர்ல எத்தனை பந்து இருக்குன்னா 4 மஞ்சள் பந்து இருக்கு. அப்ப 4 பந்துல இருந்து ஒரு பந்து எடுக்கணும். அப்ப 4. அப்ப P of Eங்கிறது என்ன அப்படின்னா 4/17. சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேம் 1ஆம் நம்பர்ல இருந்து 50ஆம் நம்பர் வரைக்கும் இதுல இருந்து என்ன எடுக்க போறோம் அப்படின்னா ஒரு நம்பரை சூஸ் பண்ண போறோம். அதுல பகாயன், அந்த ஒரு நம்பர் பகாயனா எடுக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப N of Sங்கிறது என்ன அப்படின்னா 50 நம்பர்ல இருந்து ஒரு நம்பரை சூஸ் பண்ண போறோம். அப்ப N of S ஓட வேல்யூ 50. அப்ப N of E ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பரை எடுத்தோம் அப்படின்னா அந்த நம்பர் பகாயனா இருக்கும்.
அப்போ 1ஆம் நம்பர்ல இருந்து 50ஆம் நம்பர் வரைக்கும் எத்தனை பகா எண்கள் இருக்கு அப்படின்னா 15 பகா எண்கள் இருக்கு. 1ல இருந்து 50 வரைக்கும் 15 பகா எண்கள் இருக்கு. 15 C1 வேல்யூ எவ்வளவுனா 15. அப்ப n of e by n of s, n of e by n of s 3 15 5 50. அப்ப வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 0.3. ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 0.3. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா 52 சீட்டு கட்டுகள் இருந்து ஒரு சீட் எடுக்கிறோம். எத்தனை சீட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு சீட் எடுக்கப்படுகிறது. சரியா? 1 card is drawn. அப்ப n of s மொத்த நிகழ்ச்சி 52 சீட்ல இருந்து ஒரு சீட் எடுக்கிறோம். அப்ப வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 52. அதுல n of e எனக்கு தேவையானது என்ன அப்படின்னா அதுல இருந்து ஒரு கிங் எடுக்கிறோம். அப்ப கிங் எத்தனை சீட் இருக்குன்னா 4 சீட் இருக்கு. 4ல இருந்து ஒரு சீட் எடுக்கிறோம். வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 4. அப்போ 4 by 52 p of e ப்ராபபிலிட்டி எவ்வளவு அப்படின்னா 4 by 52. ஒரு நாள் 4 13 நாள் 52. ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 1 by 13. ப்ராபபிலிட்டி எவ்வளவு அப்படின்னா 1 by 13. சரியா? இவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு மேக்ஸ் டெஸ்ட் 29க்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். பிளஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேங்கிங்க்கு தென்காசியில கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த டீட்டெயிலை பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர். ஓகே, தேங்க்யூ.